ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெய்ல்ஸ் ஆஃப் ஜீவ்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நார்மல் vlog நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அண்ட் இது எப்போ எடுத்ததுன்னா வரமகாலட்சுமி லாஸ்ட் ஃப்ரைடே நடந்தது தான். அண்ட் தேர்ஸ்டேவே வந்துட்டு நானும் அம்மா போயிட்டு தேவையான பூஜைக்கு என்னென்னலாம் தேவையோ ஃப்ளவர்ஸு, தேங்காய் இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் அப்பாவுமே சரி ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வாழை இலை, மேங்கோ இலை, இந்த மாதிரி அப்பானால் முடிஞ்ச திங்ஸ் அப்பாவும் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் அந்த டே ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப பிஸியாக போய்ட்டு இருந்துச்சு. க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் ஐஷுவே சரி வீட்டெல்லாம் மாப் பண்ணி, ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங் வந்து ஒரு 8:30 9:30 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 9:30க்கு அப்புறம் தான் நாங்கள் டெக்கரேஷனே ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சாரீ நாங்களாக ட்ரைப் பண்ணி தான் நாங்கள் சாமியை ரெடி பண்ணுவோம். அண்ட் இந்த வாட்டியும் நானே தான் அது பண்ணோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வேறு மழை பெஞ்சிட்டு இருந்ததால் கரண்ட் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அதுவும் இருந்துச்சு. அண்டு இன்னொன்று வீட்டில் பாப்பா இருந்ததாலையும் பாப்பாவையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான், அக்கா, அம்மா, ஐஷு 4 பேரும் சேர்ந்து தான் இந்த டெக்கரேஷனே எல்லாமே பண்ணோம். கிட்டத்தட்ட முடிகிறதுக்கு 2:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. அண்ட் இது வந்துட்டு நானுமே வந்துட்டு இந்த சாரீ டெக்கரேஷன் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி டிசைனில் வந்து ட்ரைப் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கலசத்துக்கு என்னென்னலாம் போடணுமோ, லைக் அரிசி, அதுக்கப்புறம் ஏலக்காய், சில ஸ்மெல், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கம்பல்சரி போடுற மாதிரி இருக்கும். இது நான் வந்து டீட்டெயிலாக பூஜை விலாக் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் பேசிக்காக அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அண்ட் நாங்கள் நினச்ச மாதிரி சாரீ கட்டி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. பிகாஸ் வந்துட்டு எதுவுமே வந்து எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே ஒவ்வொரு சிக்கில் இருந்தோம். அண்ட் யாருமே வந்துட்டு லைக் ப்ராப்பராக கம்ப்ளீட் எனர்ஜியோடு இருக்கலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு எல்லோரும் ஹெல்ப் பண்ணதால் மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் ஒரு பர்ஃபெக்டாக இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் நாங்கள் கையுமே சரி, இந்த ஃபஸ்ட் டைம் இந்த ஹேண்ட்ஸ் வைக்கிறதும் சரி, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நியர்லி ஒரு 10 to 20க்கு மேலேயே வந்துட்டு இந்த பின்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் செக்யூர் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இந்த இதெல்லாம் நடக்கிறப்போ ஐஷு சைடில் வந்து நார்மலாக பூஜை ரூமில் இருக்க எல்லா சாமிக்குமே வந்து அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ்வலி எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம் இந்த நைட் ஃபுல்லாகவே. அண்ட் எங்களுக்கு வந்து இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் வந்து ஃப்ரைடே அப்படின்னா, நாங்கள் வந்து தேர்ஸ்டேவே வந்து எல்லாமே ரெடி பண்ணி சாமியை உட்கார வச்சுருவோம். அண்ட் எங்களுக்கு வந்து இது 3 டைம் பூஜை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் அது எனக்கு நாங்கள் பண்ணுறது ப்ராசஸ் கரெக்டானு தெரில. பட் நாங்கள் இது வரையும் ஃபாலோ பண்ணுறது தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரைடே மார்னிங்கே நாங்கள் ஒரு பூஜை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஈவினிங் ஒன்று, நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் ஒன்று பண்ணிவிட்டு சாமியை நாங்கள் எடுத்துருவோம். அண்ட் இந்த பூஜை பர்டிகுலராக எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், லைக் வரமகாலட்சுமி அப்படின்றது நாங்கள் ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால், இல்லைனா வந்துட்டு இப்போது அன்மேரிட் கேர்ள்ஸ் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டுக்காக பூஜை பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அண்ட் மேரீடு உமன் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்காக ப்ரே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் இது எனக்கு பர்டிகுலராக தெரியல. அண்ட் பட் இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சைல்டுஹுட் கோர் மெமரி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் நேட்டிவில் நான் சைல்டுஹுட்டாக இருக்கப்போ இந்த ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். பிகாஸ் இந்த ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் ரெடி ஆகிறதே வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி சாரீ கட்டணும், லைக் நிறைய இருக்கும். அண்டு லைக் ஒரு பெஸ்ட் டேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, லைக் இந்த ஃபெஸ்டிவல் நாங்கள் ரெடி பண்ணுறப்போ கூட ஒவ்வொரு வாட்டியுமே வந்துட்டு நாம் சின்ன வயசில் அப்படி இருந்தோம்ல, அது பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது நீங்கள் பார்க்குறது வந்து மார்னிங் நாங்கள் பண்ண பேசிக்காக ஃபஸ்ட்டு பூஜை. அண்ட் இதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பூஜை பண்ணுவோம். அதுதான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அண்ட் ஈவினிங் பூஜை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெய்பர்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் தாம்பூலம் கொடுப்போம். ஸோ சின்ன வயசில் எப்படின்னா, இதுக்கு இன்வைட் பண்ண போகிறதுக்கே நானும் என் தங்கச்சிலாம் சண்டை போடுவோம். நான் அம்மா கூட போவேன், நான் போவேன் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு சாமி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒரு கோர் மெமரிஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
அண்ட் இந்த ஃபெஸ்டிவலும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறப்போ லைக் லாஸ்ட் ப்ரீவியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் நாங்கள் எப்படி எங்கள் தாத்தா கூட செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அண்ட் ஐ திங்க் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அதனால தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு பாசிட்டிவ், ஒரு ஹாப்பினஸ், நம்ம லைஃப்பில் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், லைக் நம்ம லைஃப் எப்படியெல்லாம் ஹாப்பினஸ் நமக்கு பின்னாடி கொடுத்துருக்கு, நம்ம ஒரு கிராட்டிடியூட் காட்டுறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, பூஜைன்னு வந்துடுச்சுன்னா லைக் நான் ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவேன். பட் சம்டைம்ஸ் நான் ட்ராக்கும் இதாகிடுவேன், லைக் அமைதியாகிடுவேன். கொஞ்ச நாள் பூஜை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு ரொம்ப பக்திமயமாக மாறிடுவேன். ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு என்னோட லைக் எனக்கு ஏன் இதை செலிப்ரேட் பண்ணுறோம் அண்ட் எல்லாத்தோட சிக்னிஃபிகன்ஸும் வந்து ஓரளவுக்கு பேசிக்காக எனக்கு தெரியும். பிகாஸ் நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன், நிறைய தெரிஞ்சிருக்கேன்றது. அண்ட் அதுக்கே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த நான் கம்ப்ளீட்டாக மீன் பண்ணால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு பூஜைன்னு வந்துச்சுன்னா லைக் எனக்கு வந்து அவ்வளோ பக்தியாக நான் பண்ணுவேன். பட் அதே டைம் சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து லோவாகவும் நான் ஃபீல் ஆவேன். பட் இருந்தாலுமே நான் என்னோட இந்த ஹேபிட்ஸ், என்னோட இது வந்து என்னை அதை ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு மறுபடியும் கொண்டு வந்துடும். அண்ட் அதுதான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் பூஜை பண்ணால் எங்கள் வீட்லேயுமே வந்து ஒரு அவங்களே வந்து சொல்லுவாங்க லைக், நீ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு. ஐ மீன் நான் லோவாக இருக்கப்போ. ஸோ லைக் இது வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே. அண்ட் நாங்கள் வந்து ஒரு வழியாக லைக் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணோம். அண்ட் நான் வந்து இப்போ எண்டில் வந்து எங்கள் சாமியோட க்ளோஸ்அப் லுக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் நாங்கள் இந்த வருஷம் அலங்காரம் செஞ்சு வச்ச எங்களோட சாமி. அண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரேண்டம் vlogs பார்க்குறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.